சாமவேதத்திலே நமக்கு கிடைச்ச உபதேசங்களுக்கு ஒன்றும் கம்மி இல்லை. சாமி வெறும் கானம் தானே, அங்கே என்ன இருக்க போறது அப்படின்னு யாராவது நினைச்சு போயிடோ என்னமோ. சாமவேதத்தில் நிறைய உபதேசங்கள் இருக்கு. அதுக்கு தான் நான் சேது சாமத்தை சொன்னேன் இன்னைக்கு. அந்த சேது சாமத்திலே ரொம்ப விசேஷமான உபதேசம் நமக்கு சொல்லிருக்கு. அந்த சேது சாமம், அந்த சேது சாமத்திலே மனுஷனுக்கு ஸ்ரேயஸை அடைவதற்கு 4 தடங்கல்கள் இருக்கு. இந்த 4 தடங்கல்களை நிவர்த்தி செய்தால் அந்த ஸ்ரேயஸ் கிடைக்கும். 4 தடங்கள். ஒன்னு குரோதம், ஒன்னு லோபம், ஒன்னு அசத்தியம், ஒன்னு அஸ்ரத்தை. இந்த 4 மனுஷனுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு பிரதிபந்தகமாயிருக்கு. இந்த 4ஐயும் நீக்கணும். இந்த குரோதம்ங்கிறதை அக்ரோதத்தினால, அக்ரோதம் என்று சொன்னால் க்ஷமா, பொறுமை. பொறுமை என்கிற அக்ரோதத்தினால குரோதத்தை நீக்கணும். லோகத்தை தானத்தினால நீக்கணும். அந்த தானம்ங்கிறதுக்கு பகவத்பாதாள் சதஸ்லோகியிலே தானம் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்க. தானம் பண்ற போது கேவலம் பிரம்மார்ப்பண புத்தியா தானம் பண்ணணும், வேற எதையும் எதிர்பார்க்காதுக்கு. ஈஸ்வரார்ப்பண புத்தியா தானம் பண்ணி அந்த லோகத்தை நீக்கணும். லோகம் என்று சொன்னால் அந்த லோகம் 2 விதம். எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அங்கிறது ஒண்ணு. எனக்கு கிடைச்சது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ங்கிறது ஒண்ணு. 2 விதம் இந்த லோகம். எல்லாம் எனக்கே கிடைக்கணும், கிடைச்சது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த லோகம்ங்கிறது மனுஷனுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு பிரதிபந்தகமாயிருக்கு. இதைத்தான் உத்தேசிச்சு பகவான் பகவத்கீதையில் திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனः காமः க்ரோதஸ்ததா லோபः தஸ்மாதேதத்ரயம் த்யஜேத். நாம் பகவத்கீதையை எல்லா வேதத்தின் சாரபூதம்னு சொல்றோம். ஏன் இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற விஷயத்தை எல்லாம் பகவான் சாரபூதமா கொண்டு வந்தார். இது நரகத்வாரம், இதை நீக்கணும் என்று வேதம் சொல்லிருக்கு. அதே பகவான் பகவத்கீதையில் இங்க கொண்டு வந்தார். காம குரோதஸ்ததா லோக. அதான் அங்கே அக்ரோதேன குரோதம், தானேன அதானம், ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம், சத்யேன அன்ருத்தம். இந்த 4ஐயும், இந்த அதானம், குரோதம், அஸ்ரத்தை, அன்ருத்தம் என்கிற இந்த 4ஐயும் தானம், ஸ்ரத்தா, அக்ரோதம், சத்தியம் என்கிற இந்த 4 நீக்கணும். அக்ரோதம் பொறுமையினாலே குரோதத்தை நீக்கணும். தானத்தினாலே இந்த லோகத்தை நீக்கணும். சத்தியத்தினால அனிருதத்தை நீக்கணும். ஸ்ரத்தையினால அஸ்ரத்தையை நீக்கணும். ஏன்னா அஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு தத்துவம் புரியாது. அஸ்ரத்தையா நாம் பண்ணக்கூடிய எந்த விதமான கர்மா, தானமாகட்டும் தபஸாகட்டும் எதுவே ஆகட்டும், அது சார்த்தகமாகாது, அது பலம் கொடுக்காது. பகவான் சொல்லியிருக்கார், அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயத் அசதித்யுச்யதே பார்த்த நச்சதத் பிரேத்யா நோ இஹ. நீ அஸ்ரத்தையினால எந்த கர்மாவை செய்தாலும் அந்த கர்மா பலிக்காது. உனக்கு ஜன்மாந்தரத்திலையும் அதனால ஒன்றும் பலம் வராது, இப்பவும் பலம் வராது. அதுக்குதான் உபனிஷத்திலே யதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தயா உபனிஷதா
ததேவ வீரியவத்தரம் பவதி. அதே சாந்தோக்கிய உபனிஷத்தில், சாமவேதிகமான அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. அந்த ஸ்ரத்தையினால செய்தால் அதுதான் உனக்கு உபயோகமாகும். அதனாலே நமக்கு இப்ப அஸ்ரத்தை இருக்கு. அந்த அஸ்ரத்தையை ஸ்ரத்தையினால நீக்கணும். லோகத்தை தானத்தினால நீக்கணும். குரோதத்தை அக்ரோதத்தினால, க்ஷமையினால, பொறுமையினால நீக்கணும். அமிர்தத்தை சத்தியத்தினால நீக்கணும். அதாவது இந்த உபதேசத்தினாலே நாம் கிரகிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு என்னைக்கும் தானம் செய்யக்கூடிய சுபாவம் இருக்கணும். அதுவும் பிரம்மார்ப்பண திருஷ்டினால தானம் செய்யக்கூடிய சுபாவம் இருக்கணும். என்னைக்கும் சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் ஸ்ரத்தை என்கிறது வேணும். பொறுமை என்கிறது ரொம்பவும் வேணும். சத்தியம் என்கிறது என்னைக்கும் வேணும். சத்தியத்தை சொல்லணும், அமிர்தத்தை என்னைக்கும் சொல்லப்படாது. உபனிஷத்து சொல்லிருக்கு, சத்தியமேவ ஜெயத்தே நான்ருதம் சத்யேன பந்தா விததோ தேவயானா. சத்தியமேவ ஜெயத்தே அன்ருத்தம். அன்ருத்தம் என்னைக்கும் ஜெயிக்காது, சத்தியம்தான் ஜெயிக்கும். சிலவாளுக்கு அது ஆச்சரியம் வரலாம், இதெல்லாம் பழைய காலத்து சமாச்சாரம், இன்னைக்கு அமிர்தம் தான் ஜெயிக்கிறது, சத்தியம் ஜெயிக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஆனால் அமிர்தம் ஜெயிக்கிறது அது ஆபாத்தமாகத்தான். கடைசியில் அமிர்தத்துக்கு பராஜயம் எங்க நிச்சிதம், சத்தியத்துக்கு ஜெயம்ங்கிறது நிச்சிதம். ஆபாத்தமாக அமிர்தம் ஜெயிக்கிறது, சத்தியம் ஜெயிக்கிறது இல்லைங்கிறதுக்காக அதுதான் வாஸ்தவம்னு யாரும் நினைச்சுக்கப்படாது. சத்தியத்துக்கு ஜெயம்ங்கிறது தான் வாஸ்தவம், அமிர்தத்துக்கு பராஜயம்ங்கிறது தான் வாஸ்தவம். அதனால சத்தியத்தை நாம் கடைபிடிச்சு அமிர்தத்தை தூரமாக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்ரேய பிரதிபந்தகமான இந்த நாளையும், குரோதம், அஸ்ரத்தை, லோகம், அமிர்தம் என்கிற இந்த நாளை, அக்ரோதம், ஸ்ரத்தை, தானம், சத்தியம் என்கிற இந்த நாளினால் ஜெயிச்சுட்டேளானால் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ரேயோத்வாரம்ங்கிறது உங்களுக்கு தாராளமா போறதுக்கு அவகாசமாகும். ஏஷா கதி ஏதத் அமிர்தம் ஸ்வர்கச்ச ஜோதிர்கச்ச. வேதம் சொல்றது, இந்த நாளையும் நீக்கினியானாக்கே நீ ஸ்வர்க சுகத்தையும் அனுபவிக்கலாம், பரமாத்மாவுடைய சாயுஜ்யத்தையும் நீ அனுபவிக்கலாம் சொல்லி ஸ்ருதி நமக்கு சொல்றது. ஹே சதுர, ஹே சதுரான்னு நமக்கு சம்போதனம் பண்ண. நீ ரொம்ப புத்திசாலி அப்பா, ரொம்ப புத்திசாலியானவன், இதை நல்லா புரிஞ்சுக்கோ, இதை புரிஞ்சுக்கொண்டு இதை மாதிரி செய் அப்படின்னு சாமவேதம் நமக்கு மகோபதேசம் பண்றது. இப்படி நாம் வேதங்கள்ல ஒரு நிலையும் பார்த்தால் பரமாத்புதமான உபதேசங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட உபதேசங்கள் அந்த வேதங்கள்ல இருக்கிறதுனால தான் அந்த வேதத்துக்கு வேறு எதுக்கும் இல்லாத ஒரு மகிமை வேதத்துக்கு இருக்குன்னு நாம் சொல்றோம். எல்லா தார்சனிகர்கள், ஆஸ்திக தார்சனிகர்கள் வேதத்துக்கு பிராமாண்யம் இருக்கிற விஷயத்திலே எந்த சந்தேகமும் கிடையாது. வாழ்க்கை தார்க்கிகால் பௌருஷேயம் அங்கட்டம், மீமாம்சகால் அபௌருஷேயம் அங்கட்டம். ஆனால் பிராமாண்யம் விஷயத்தில் மட்டும் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. தார்க்கிகாலும் என்ன சொல்ற, வாக்கியம் விவிதம் லௌகிகம் வைதிகம் சேதி. லௌகிகம் ஆப்த வாக்கியம் பிரமாணம், வைதிகம் சர்வமேவ பிரமாணம். வைதிக வாக்கியம் சமஸ்தம் பிரமாணம், அதில் அப்பிரமாணமா ஒரு அக்ஷரம் கூட கிடையாது. அதான் ஜெயந்த பட்டர் சொன்னார், வேதஸ்ய புருஷ கர்த்தா நஹி ஆதிருஷதாதிருஷ. பௌருஷேயம் நிம்மாதோ நெம்மாதி யாரோ உட்கார்ந்து எழுதினா நெரிசுக்காதுங்கோ, அப்படி இல்லை. கிந்து திரைலோக்கிய நிர்மாண நிபுண பரமேஸ்வர. திரைலோக்கிய நிர்மாண நிபுண பரமேஸ்வர வேதஸ்ய கர்த்தா.
அதனால் அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அந்த வேதத்தை நமக்கு அனுகிரகிச்சதானத்தினாலே அந்த வேதத்திலே ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் என்று நாம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வேதங்கள் நம்முடைய பொக்கிஷமானது. அந்த வேதங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு ரொம்பவும் விசேஷமா இருக்கு. ஒரு காலத்தில் வேத பண்டிதாள் அத்தியதிக சங்கையில இருந்த எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே வேத பண்டிதாளை நாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ கிராமங்களில் எந்த கிராமத்திலையும் வேத பண்டிதாளை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பெரிய ஊர்களில் ஏதோ வேத பண்டிதாளை இந்த மாதிரி பார்க்கலாம். இன்னும் வர வர இந்த பண்டிதாளு சங்கை எப்படி இருக்குமோ என்னமோங்கிறது எல்லாம் யாருக்கும் சொல்லவே முடியறதில்லை. அதனால நாம் இந்த வேதங்களை ரட்சிக்கணும். இந்த வேதத்தினுடைய அந்த விகிருதிகள் பதம் கிரமம் ஜடை கனம், இந்த வேத விகிருதிகளை வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் இதை ரட்சிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற ஒரு பாவத்தில் இந்த வேதிக் ஃபவுண்டேஷன், சங்கீதா ஃபவுண்டேஷன் இந்த காரியத்தை பண்ணிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராமமூர்த்தி ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு எல்லோரும் இந்த பக்கம் வைதிகாலம் அங்கே லௌகிகாலம் இந்த காரியத்திலே பங்கெடுத்துக்கொண்டு இந்த சத்காரியத்தை கூடிய சீக்கிரம் முடியறபடி அதுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறதை நான் எல்லோருக்கும் சொல்லி, இன்னித்த இந்த காரியம் இவ்வளவு நன்றாக நடந்ததுக்கு இந்த வைதிகா எல்லாரும் ரொம்ப ஒத்துழைச்சிருக்கா. அவள் எல்லாருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதே போல் இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் கூட ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.